கைஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜிக்குக்கோட பிஎல்எஃப்எஃப் காலங்கள் தாண்டி காத்திருப்பேன் பார்ட் 13. போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட்டு புரியும். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ சரிக்கல போகலாமா? போன பாட்டு எதில் முடிச்சிருப்பேனா? இப்போ சுகாவை தான் காமிக்கிறாங்க. சுகா டே போகிறதையே பார்த்துட்ருக்காரு. இவன் இந்த சைடு டேவும் அப்படியே சிரிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு டே பார்த்துட்டே சுகா தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சுகா அதை ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் பக்கியான், அவன் என்னை கிஸ் பண்ணிட்டான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு யூனா தான், அப்பா எப்படி அவன் கிட்ட லவ் சொல்லிட்டானா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சொல்லிட்டான் அப்படின்றாங்க. சரி எப்போ ட்ரீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கேட்குறாங்க. இந்த சைடு சாயா அன்புதான், இருங்கடி அவனே கன்ஃபியூஸாக வந்திருக்கான், ஹே என்னாச்சு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அவன் எதுக்கு என்னை கிஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ 4 பேருமே சுகாவை பார்க்குறாங்க. இப்போ இந்த சைடு யூனா தான், என்ன நான் சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம், அவனை தான் நான் லவ்வே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு அவன் என்னை கிஸ் பண்ணிவிட்டு லவ்வே சொல்லிட்டு போனான் அப்படின்றாங்க. ஐயோ சாரிப்பா, பாங்சான் பேரை வைக்கான் மாற்றிட்டேன். இப்போ கரெக்டாக சொல்கிறேன் ஓகேங்களா? இப்போ பாங்சான் தான், டே யாரா இவன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரா, நீலாம் என்ன பிறவிடா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பார்த்து கேட்குறாங்க. இப்போ சுகா தான், டேய் அப்படின்றாங்க. அப்புறம் உன்கிட்ட ஒருத்தன் லவ்வை சொல்லியிருக்கான், அக்செப்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு விட்டு என்னடா பண்ணுற அப்படின்றாங்க. டி அவனை லவ் பண்ணலடா, அவன் என்னோட எனிமி அப்படின்றாங்க. இங்கே பாரு, அண்ணான்னு கூட பார்க்க மாட்டேன், அசிங்கமாக கேட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு யூனா சொல்கிறாங்க. என்னடி? ஆமாம், அவனை நீ லவ் பண்ணுறது தானே, அதனால தான் நான் அன்றைக்கி அவள் பேருனா அவளை கிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீ தேங்காய் கிஸ் பண்ண சொல்கிறா. அவளை கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் டேங்கை கிஸ் பண்ணேன், ஸோ வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அவளை கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ டேங்கை கிஸ் பண்ணியா? ஆமாம் அப்படின்றாங்க. ஏன் தோ இங்கே பாரு பேங்க்ஸ் இருக்கான்ல, அவனை கிஸ் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு பேங்க்ஸ் வந்து இவனையா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பற்றி கேட்குறாங்க. இப்போ சுகாவும் என்னடி டேஸ்ட்டு உனக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி தானே டேவை ஏன் நீ அப்போ கிஸ் பண்ண அப்படின்றாங்க. அது எனக்கு அந்த மாதிரி கேட்டோடனே டே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி தோணுச்சு, அதனால் டேவை போய் கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. சரி முதல்ல நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யான்பு தான், சரி நீ அவனை லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான், நான் அவனையா அவனை நான் வந்து அப்படின்றாங்க. ஏதாச்சும் சொல்லி தொலை அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு இல்லை நான் லவ் பண்ணல அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே அப்படியே சுகாவை பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ சுகா தான், என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்களா. இப்போ இந்த சைடு காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு தான், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு உள்ளே ஓடி வருது. சுகா, அப்போ நீ அவனை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைடு சுகா தான் அப்படியே திரும்பி, லீனா அப்படின்றாங்க. அப்போ நீ அவனை லவ் பண்ணலையா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு லீனாவை பார்த்து இல்லை அப்படின்றாங்க. அப்பா அப்புறம் எதுக்கு அவனை நீ கிஸ் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான், அது நான் அன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா ஃபீவர் இருந்திருக்கும், அதுக்கு ஒன்று வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டேவை கிஸ் பண்ணேன் அப்படின்றாங்க. ஐயோ என் பேபிக்கு என் மேலே எவ்வளோ பாசம், சாரிடா பேபி, நான் உன்னை 2 days பார்க்கல அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு பேங்க்ஸ் வந்தால் நிம்மதியாக இருந்தோம் 2 நாள் அப்படின்றாங்க. என்னது அப்படின்றாங்க. சச்சா ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேங்க்ஸ் வந்தால் அப்படி சுகாவை முறைச்சி பார்க்குறாங்க. 4 பேருமே சுகாவை தான் முறைச்சிட்ருக்காங்க. லீனா மட்டும்தான் சுகா கூட ஜாலியாக ஹாப்பியாக பேசிட்டு. இப்போ இந்த சைடு யூனா உருன்னு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ வயந்தா, நீ ஏன்டி இப்படி உட்காந்துட்ருக்க, பாரடி அவன் பைத்தியக்காரன் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கான், அவன் டீ தானே லவ் பண்ணுறான் அப்படின்றாங்க. அவன் யாரை லவ் பண்ணுறான்னு அவனுக்கே சரியாக தெரியல, அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றாங்க. அது எப்படி அவனே லவ்வை வந்து சொல்லியிருக்கான், இவன் அக்செப்ட் பண்ணுறதை விட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான் பாரு, அதுவும் அந்த சீனுக்கு ஆச்சு முன்னாடி தேவாசிங்கப்படுத்துகிறான் அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. எங்கள் அண்ணன் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூனாவை வந்து ஒயன் வந்து அப்படியே வந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு பேங்க்ஸ் வந்தால் அப்படியே ஆண்பா பக்கம் திரும்பி, 2 நாள் நிம்மதியாக இருந்தேன் பேபி, திருப்பி வந்துச்சு அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது, காசிக்கு போனாலும் கர்மம் விடாது அப்படின்றாங்க. எல்லாம் நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சுகா தான் இவனை பேசி கேட்டுட்ருக்காரு, ஆனால் கீழே கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இந்த சைடு டேங்கை தான் காமிக்கிறாங்க. அவர் அப்படியே பெட்டில் படுத்து உருண்டுட்ருக்காரு. அப்பா இப்படி லவ் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
நீ கேட்ட பதில் எனக்கு கிடச்சிருச்சு சுகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை கவர் பண்ணி அப்படி சிரிச்சுட்டு அவர் பாட்டுன்னு உருண்டுட்டு இருக்காங்க. அச்சோ ஐயோ நான் ஜிமின் கிட்ட சொல்லலையே இதா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஃபோனை எடுக்கிறாங்க. அவர் ஃபோனை எடுத்துகிட்டு பரவாயில்ல காலேஜ் சரிப்பா எங்கே போகிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. தான் அப்படி வந்து பார்க்குறாங்க. சுகா உட்காந்துட்ருக்காரு. டேவுக்கு வந்து சுகாவை பார்க்கவே முடியல. அவர் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. இப்போ தான் அப்படியே கிளாஸ்க்குள்ளே தான் வராங்க. சுகா உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. சுகாவும் பார்த்துட்டு அப்படியே சைலண்டாக இருக்காங்க. இப்போ தான் அப்படியே சுகா பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. சுகா எதுவுமே பேசிக்கல. இப்போ தான் அப்படியே ஒரு நோட்லாம் எடுத்து வச்சுட்டு சுகாவை பார்த்துட்டு சுகா அப்படின்றாங்க. இப்போ சுகாவும் அப்படியே திரும்பிட்டு என்ன டயாங் அப்படின்றாங்க. அது வந்து என்ன டயாங் அப்படின்றாங்க. நேற்று நான் ஒன்று என்ன நேற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது வந்து அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு தான் ஐயோ டே சொல்லிட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் உன்னை கிஸ் பண்ணல அப்படின்றாங்க. அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்களாம். இப்போ டேவோட மவுத்தை வந்து சுகா ஒரு ஹேண்டை வச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்க கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் உன்னை கிஸ் பண்ணல அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் வெளிப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ சிரிச்சுட்டே போகிறாரு சுகா பின்னாடி. சுகா அந்தமாரி கையை பிடிச்சி கூப்பிட்டு போனேனே. இப்போ தான் அப்படி சிரிச்சுட்டே சுகா அப்படின்றாங்க. இப்போ சுகா தான் என்னடா கிளாஸ் ரூம் ஏன்டா கத்துற அப்படின்றாங்க. நான் கத்தலாம் இல்லையே அப்படின்றாங்க. அங்கே பாரு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. தெரிஞ்சா என்ன இப்போ அப்படின்றாங்க. தெரிஞ்சா என்ன இப்பயா தாங்க என்னாச்சு உனக்கு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் அப்படி கேட்டோன்னே தான் என்னாச்சு எனக்குன்னா நான் தான் நீத்தே சொன்னேன்ல ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் அப்படி டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் நீ கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன், நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுகா தான் டயாங் அப்படின்றாங்க. ஆமாம் இந்த டயாங் இந்த பூனைக்குட்டிக்கு விழுந்துருச்சு. இந்த பூனைக்குட்டி ரொம்ப சேட்டை பண்ணும். இந்த பூனைக்குட்டியை டயாங்க்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த பூனைக்கிட்ட எப்படி சிக்குச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் அப்படி டிவி பார்த்துட்டு டயாங் அப்படின்றாங்க. இப்போ தான் என்ன சுகா அப்படின்றாங்க. நான் பேசுறது கொஞ்சம் கேளு அப்படின்றாங்க. இப்போ டேவும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சுகா தான் சிரிக்காதா அப்படின்றாங்க. இப்போ டேவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன என்கிட்ட லவ் சொல்ல போறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ கேளு அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் நேற்று நீ சொன்னல ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஐயோ இருடா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிக்கிறாங்களா. இப்போ அந்த சைடு சுகா தான் கம்முன்னுடா சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை லவ் பண்ணல அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு தான் அப்படியே கையில் ஒரு பொருளை வச்சுருப்பாங்க. அதை டம்முன்னு கீழே போட்டுடுறாங்க. இப்போ சுகாவும் பார்க்குறாங்க. இப்போ தான் அவர் கையில் ஒரு புக் தான் வச்சுருப்பாரு. இப்போ அதை அப்படியே கீழே போட்டுடுறாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் டயாங் அப்படின்றாங்க. இப்போ தான் அப்படியே சுகாவை பார்த்துட்டு என்ன சொன்ன இப்போ நீ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் நான் உன்னை லவ் பண்ணலைன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகாவை பார்த்துட்டு தான் விளையாடுறது தானே சும்மா விளையாடுறது தானே பொய் சொல்கிறது தானே இல்லை நீ தானே சொன்னேன் என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் எங்கள் பின்னாடி தானே தெரிஞ்சுட்டு இருந்தேன். நான் வேணான்னு சொன்னதுனால இப்போ என்ன ஏதாவது ரிவெஞ்ச் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இயர்ஸோடு கேட்டுட்ருக்காரு. இப்போ டேவை பார்த்துட்டு சுகா தான் அப்படி இல்லைட்டாயாங்க அப்படின்றாங்க. நீ விளையாட தானே விளையாடாத சுகா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் இல்லை டயாங் நான் உன்னை லவ் பண்ணலை அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு தான் அப்புறம் எதுக்கு என்ன அன்றைக்கி கிஸ் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு டேவை பார்த்துட்டு சுகா தான் அன்றைக்கி நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஸோ எனக்கு ஃபீவர் வந்துருக்கூடாது, அது வந்து லீனாக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை கிஸ் பண்ணேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டேக்கு கோவமே வந்துடுது. இப்போ சுகாவை பார்த்துட்டு புள்ளிர்னு ஒன்று வைக்கிறாங்க. இப்போ சுகா தான் அப்படி டிவி பார்க்குறாங்க. இப்போ தான் என்னோடய ஃபீலிங்ஸை ஏன்டா விளையாடுற எனக்கு ஃபீவர் வந்தால் பரவாயில்ல, அவளுக்கு ஃபீவர் வரக்கூடாதுன்னு நினச்சி எனக்கு கிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடு சுகாவை பார்த்துட்டு அப்போ நீ ஏமாற்றிட்டது சுகா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா அதை அப்படி டிவி பார்த்துட்டு அப்படிலாம் சொல்லாதடா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், நான் உன்னை லவ்லாம் பண்ணலை
ப்ராமிஸ் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டே தான் அப்படி சுகாவை பார்த்து ப்ராமிஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு சுகாவும் அப்படி டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு டேவும் அப்படி சுகாவை பார்த்துட்டு ஆமாம் இல்லை நான் வந்து இப்போ இருக்கிற மாதிரி இவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கானே இவனுக்கு ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொன்ன பார்த்தியா என் புத்தி நானே இந்த செருப்பாலே அடிச்சுக்கணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் டேங் அப்படின்றாங்க. இப்போ டே தான் தொடாத சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீ என்னை லவ் பண்ணல நான் மட்டும்தான் உன்னை லவ் பண்ணல அப்போ நீ அந்த லீனாவை தானே லவ் பண்ணுற சொல்லு அந்த லீனாக்காக என்னை ஏமாத்திரியாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகாவை பார்த்து கேட்குறாங்க. இப்போ சுகா தான் டே அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு டே தான் அப்படியே சுகாவை பார்த்துட்டு இருக்காங்க. சுகாவும் அப்படியே கீழே குஞ்சிட்டு இருக்காரு. இப்போ டே தான் அப்படியே அழுதுட்டு இருந்தவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த சைடு சுகாவும் அப்படி நிமிந்து பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டே தான் எது நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டே சிரிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு சுகாவும் டயாங் அப்படின்றாங்க. நோ இந்த கிம் டயாங் எப்போயும் இந்த சுகாவை லவ் பண்ண மாட்டான் ஓகேவா நீ எனக்கு எப்போயுமே ஒரு எனிமி தான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகாவும் அப்படியே டிவி பார்க்குறாங்க. இதெல்லாம் சும்மா சாதாரணமாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிவிஸ் அப்படியே ஒய்ப் பண்ணிவிட்டு சும்மாடா இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் நீ லீனாவை தான் லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் தர போகிறேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை யார் லவ் பண்ணுவா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் அப்படி டிவி பார்க்குறாங்க. ஆமாம்மா நான் ஜஸ்ட் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் ஓகேவா ஃப்ரெண்டாக கூட இல்லை எனிமி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடு சுகாவை பார்த்து ஓகே நான் அன்றைக்கி சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு போனேன் அது நீ எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் கிஸ் கொடுத்தல ஸோ எனக்கு யார் கொடுத்தாலும் வச்சுக்க பிடிக்காது அதனால தான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படி சுகாவை பார்த்துட்டு சரி ஓகே நான் எதுவும் நினச்சிக்கிறேன் நீ எதுவும் நினைக்காத ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் டயாங் அப்படின்றாங்க. என்ன அப்படின்றாங்க. அப்போ நீ என்ன லவ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு டே தான் அப்படி சொன்னோன்னே சுகா தான் லவ் பண்ணலையா அப்படின்றாங்க. நோ நான் ஒன்றும் லவ் பண்ணலை அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகாவும் அப்படியே டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ டே தான் சரி ஓகே எனக்கு டைம் ஆகுது நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்ட நோட்டை எடுத்துகிட்டு அவர் நடந்து போகிறாங்க. இப்போ டேவும் நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ சுகாவும் டேவை பார்த்துட்டே இருக்காரு. இந்த சைடு டேவை தான் காமிக்கிறாங்க. அவர் நோட் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த நோட்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்காங்க. டே கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ டே தான் அப்படியே அழுதுகிட்டே போகிறாங்க. அதனால் ஏன்ட்டு என் அழுகுற அவன் தான் போய் தானே சொன்னேன் நீயும் போய் தானே சொன்ன அப்படிலாம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அப்படியே அவர் ஃபீலிங்ஸை மறைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ கிளாஸ் ரூமில் தான் காமிக்கிறாங்க. ஜிமின் உட்காந்துட்ருக்காரு. ஜிமின் பக்கத்தில் டே உட்காந்துட்டு அந்த பெஞ்சில் படிச்சுட்ருக்காங்க. இந்த சைடு ஜிமினும் அப்படியே டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே உள்ளே வராங்க. இப்போ டே உட்காந்துட்ருக்கிறத பார்த்துட்டு ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே நல்லா படுத்துட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் அப்படி பொறுமையாக எழுந்து அப்படியே ஜங்குக் கிட்டே வராங்க. இப்போ ஜங்குக் தான் என்னாச்சு அப்படின்றாங்க. ப்ளீஸ் இன்றைக்கி நீ போய் சுகா கூட உட்காந்துக்கிறியா ஆமாம்மா ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாள் சுகா கூட உட்காந்துக்கிறியா ப்ளீஸ் டேங்க்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது ப்ளீஸ் நான் கூட இருக்கணும் அவனை கேர் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் அப்படி ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி ஜங்குக்கை பார்த்து ப்ளீஸ் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கோ ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் அந்த மாதிரி கேட்டோன்னே ஜேகே ஃப்ளாட்டு. இப்போ ஜேகே தான் சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் நான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் தேங்க்ஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ கிட்டே வராங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி பார்த்துட்டு டேவோட ப்ளேஸில் போய் உட்காடுறாங்க. இப்போ இப்படியே கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ சுகா தான் அப்படி சிரிச்சிட்டே உள்ளே வராங்க. ஜங்குக்கை பார்க்குறாரு. இப்போ ஜங்குக்கை பார்த்துட்டு சுகா தான் ஹே நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி சுகா நிமிந்து பார்க்குறாங்க. இப்போ சுகா தான் நீ என்ன பண்ணுற இந்த ப்ளேஸில் இது என்னோடய ப்ளேஸ் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அதுதானே உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் கை காமிக்கிறாரு. இப்போ சுகா தான் அப்படின்னா கூட இது டேங்கோட ப்ளேஸில் நீ எது உட்காந்துட்ருக்க அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே சுகாவை பார்த்துட்டு அப்படியே வந்து அவர் ப்ளேஸில் வந்து அவர் நோட் பண்ண மாதிரி அவர் ஹேண்டை காமிக்கிறாங்க அவர் ஃபிங்கரை. இப்போ இந்த சைடு சுகாவை அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா டே படுத்துட்ருக்காரு. டே பக்கத்தில் வந்து ஜிம்மின் உட்காந்துட்டு டேவோட கையை டைட்டாக பிடிச்சிட்ருக்காங்க. இந்த சைடு டே தான் அப்படி படுத்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அழுதுட்டு தான் இருக்காரு. ஆனால் ஜிம்மினுக்கு தெரியாத மாதிரி அழுதுட்டுருக்காரு. இப்போ இந்த சைடு சுகா தான் அப்படி ஜங்குக்கை பார்த்து அவன் எதுக்கு உன் ப்ளேஸில் உட்காந்துருக்கான் அப்படின்றாங்க.
அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் உட்காந்துட்ருக்கான். ஸோ அதனால நான் அவன் பேச உட்காந்துட்ருக்கேன். உனக்கு பிடிச்சிருந்தா வேணும்னா வந்து உட்காரு, வேணான்னா போ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் அப்படி ஜேகேவை பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ ஜேகேவும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சுகா தான் உட்காந்து தொலைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ இந்த சைடு டே தான் அவனுக்கு எதாவது ஃபீவராக என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து கேட்குறாங்க. இந்த சைடு ஜேகே தான் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் அப்படி ஜேகே பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ ஜேகே தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சுகாவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க. இப்போ சுகாவுக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. என்னாச்சு டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிமீனுக்கு வந்து தெரியுது அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமீனும் அப்படி டேவை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு இப்போ டே அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ ஜிமீன் தான் அப்படி டேவை பார்த்து டேங்கா அப்படின்றாங்க. இப்போ டே தான் அப்படி பொறுமையாக எழுந்துக்கிறாங்க. என்ன ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமீன் தான் என்னாச்சு டே அப்படின்றாங்க. இப்போ டே தான் ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த சைட் டே தான் ஒன்றும் இல்லை ஜிமீன் அப்படின்றாங்க. ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு தொட வராங்க. இப்போ டே தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனோட கையை எடுத்துடுறாங்க. இப்போ டே தான் அப்படி பார்க்குறாங்க. சுகா உட்காந்துட்டு இருக்காரு. சுகா அப்படி திரும்பியிருப்பாங்க. இப்போ டேவும் சுகாவை பார்க்குறாங்க. சுகாவும் அப்படியே டேவை பார்க்குறாரு. இப்போ டே தான் அப்படி சுகாவை பார்த்துட்டு அவர் கண்ணு கலங்குது. இப்போ அப்படியே அந்த பெஞ்சில் சாஞ்சிக்கிறாங்க. இந்த சைடு சுகா தான் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க டேவை. இப்போ இந்த சைடு ஜிமீனும் அப்படி சுகாவை பார்க்குறாங்க. இப்போ ஜிமீனை பார்த்து சுகா தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆக்ஷனாக. இப்போ ஜிமீன் தான் ஃபீவர் அப்படின்றாங்க. இப்போ சுகாவும் எப்படி அப்படின்றாங்க. இப்போ ஜிமீனும் தெரியல அப்படின்றாங்க. இப்போ சுகா தான் அப்படி கன்ஃபியூஸாக உட்காந்துட்ருக்காரு. என்னதான் ஆச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கண்ணுலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஜிமீன் தான் அப்படி டேவை பார்த்துட்டு அவர் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாங்க டேவை. இப்போ டேவும் அப்படி ஜிமீனோட ஹேண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ லஞ்ச் பிரேக் தான் வருது. இப்போ ஜிமீன் தான் அப்படி நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ ஜிமீனை பிடிச்சி ஒருத்தவங்க இழுக்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ சுகா தான் இழுத்தது. டி இருடா நான் தான்டா அப்படின்றாங்க. ஐயோ சுகா பயந்துட்டேன், எதுக்கு இப்படி இழுக்கிற அப்படின்றாங்க. டேய் என்னாச்சு டேங்க்கு அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் ஒன்றும் இல்லை ஃபீவர் அப்படின்றாங்க. ஃபீவரா எப்படி ஐஸ்கிரீம் எதாவது சாப்பிட்டானா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் எப்படிடா நேற்று நல்லா தானே இருந்தான் அப்படின்றாங்க. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் நீனா உன் ஃப்ரெண்டாடா ஃபீவர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் தெரியலன்ற. டே அவன்கிட்ட போய் கேளு, ஏன் என்கிட்ட கேட்குற? உனக்கு எதுக்கு அக்கறை அவன் மேலே? நீ அவனை என்ன லவ் பண்ணுறியா என்ன? இல்லைல்ல ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீன் அப்படி கேட்டோன்னே சுகா தான் அப்படி ஜிமீனை பார்க்குறாங்க. உனக்கு எனக்கு தெரியும், டே என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவனை ஃப்ரெண்டு தானே பார்க்குற, சாரி இனிமையாக தானே பார்க்குற, அப்புறம் என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் போகலான்னு பார்க்குறாங்க. இப்போ சுகா தான் நில்லுடா அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் என்ன அப்படின்றாங்க. சரி ஓகே நீ என்னை திட்டிக்க, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது, இதை மட்டும் அவன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கவரை கொடுக்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீன் தான் என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு ஃபீவர்னு சொன்னல, ஸோ மெடிசன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீன் தான் அப்படியே சுகா பார்த்து எதுக்கு நான் கொடுத்துக்கிறேன் என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்றாங்க. எடுத்துகிட்டு போடா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீனும் அப்படி லைட்டாக சிரிச்சுட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிட்டேருந்து அந்த மெடிசன்ஸை வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு சுகாவும் அதை ஒழுங்காக கொடு ஓகேவா, அவனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீனும் ஓகே அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் அவனை பச்சை தண்ணியில் குடிக்க வேணான்னு சொல்லு, ஹாட் வாட்டரை குடிக்க சொல்லு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீன் தான் ஓகே அப்படின்றாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட வேணாம் சொல்லு, ஓகேவா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீன் தான் ஓகே அப்படின்றாங்க. அப்புறம் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் அங்கேருந்து நடந்து வந்து இந்தாடா நீயே போய் கொடுத்துட்டு என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டு வந்துடு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் ஜிமீன் அப்படின்றாங்க. பின்ன என்னடா சும்மா நானே பார்த்துட்டு கேதே சொல்லிட்டு இருக்கா, நீயே போய் கொடுத்து சொல்லிட்டு வரண்டு தானே அப்படின்றாங்க. ப்ளீஸ் கோப்படாத ப்ளீஸ் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீனும் கோப்படலை கொடுத்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லி சுகா தான் அப்புறம் அப்படின்றாங்க. இப்போ சுகா பார்த்து ஜிமீன் முறைக்கிறாங்க. இப்போ ஜிமீனை பார்த்துட்டு ஓகே போ அப்படின்றாங்க. இப்போ ஜிமீனும் சுபா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கிளாஸ் ரூமுக்கு வராங்க. இப்போ ஜிமீனை பிடிச்சி இன்னொருத்தவங்க இழுக்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான்
சுகா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ எதிர்க்க பார்த்தா ஜங்குக் நின்றுட்டுருக்காரு ஜிமினை வாலில் பின் பண்ண மாதிரி. இப்போ ஜிமின் தான் அப்படி ஜங்குக்கை பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கோ ஜிமினே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி ஜங்குக்கே பார்த்துட்டு கையில் வச்சுட்டு இருந்த கவர் அப்படியே போட்டு கீழே போட்டுடுறாரு. இப்போ இந்த சைடு ஜிக்கி தான் ஓய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர் அப்படியே பொறுமையாக கீழே குடிஞ்சு எடுத்துட்டு ஜிமின் கிட்ட கொடுக்குறாங்க. ஜிமின் ஜிக்கியவே தான் பார்த்துட்ருக்காங்க. ஜிமினோட கையை தொட்டு ஜிக்கி கொடுக்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தொட்டு ஜிக்கியவே பார்த்துட்ருக்காங்களா. இப்போ ஜிக்கி தான் ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. ஓய் ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் பார்த்துட்டே தான் இருக்காரு. டே ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ தான் ஜிமீனுக்கு ரியலைஸ் ஆகுது. என்ன ஜங்குக் அப்படின்றாங்க. எதுக்கு என்ன இப்படி பிடிச்சி இழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னாச்சு உனக்கு, என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீன் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கும் சரி உன் ஃப்ரெண்ட் டேக்கு உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்றாங்க. இல்லை இன்னும் ஃபீவர் இருக்குது அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் நான் நாளைக்காவது உன் பக்கத்தில் உட்காரலாமா, இல்லைன்னா இல்லை அவனுக்கு எப்போ போகணுன்னு தோணுதோ அப்போ அவன் ப்ளேஸ் மாறுவான், அது வரைக்கும் நீ சுகா கூட தான் உட்காரணும் அப்படின்றாங்க. யார் அவன் கூடயா, அவன் என்ன டார்ச்சர் பண்ணுறான் தெரியுமா, என்ன டயாங்க்கு நான் அவார்டே கொடுக்கணும் அவன் கூட இவ்வளோ நாள் இருந்ததுக்கு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமீனோட சிரிச்சிட்டு கொடுக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் அப்படி ஜிமீனை பார்த்துட்டு என்னை காலேருந்து மிஸ் பண்ணியா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின்டா என்ன கேட்டா அப்படின்றாங்க. என்னை மிஸ் பண்ணியான்னு கேட்டேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின்டா சாச்சா உன்னெல்லாம் யார் மிஸ் பண்ணுவா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு தான் மிஸ் பண்ணலையா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் சாச்சா உன்னெல்லாம் நான் மிஸ் பண்ணவே இல்லை, உன்னெல்லாம் யார் மிஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் அப்படி ஜிமினை பார்த்துட்டு அப்படியா ஆனால் நான் மிஸ் பண்ணனே அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படி ஜங்குக்கோ பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கோ நான் மிஸ் பண்ணனே அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் நானும் தான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கு தான் கேட்கல அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நகர்றீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கோ முடியாது அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் ஜங்குக்கா நகரு டைம் ஆகுது அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நகர்றாங்க. இப்போ ஜிமின்டா அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. இப்போ போயிட்டு ஜங்குக்கா பார்த்து திரும்பி நின்றுட்டு ஜங்குக்கா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்குக்கா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின்டா நானும் ஒன்று மிஸ் பண்ணேன் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கா அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காரு. இப்போ ஜிமினா அப்படியே திரும்பி சிரிச்சுட்டே போயிட்டுருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கா அப்படியே சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிமினா காமிக்கிறோம் அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டுருக்காரு. இப்போ கிளாஸ் ரூமில் வந்து பார்க்குறாங்க. ஜிமின் தான் அப்படியே கிட்டே வராங்க. கிட்ட தான் இப்போ தான் படுத்துட்டு இருக்காரு. கண்ணை திறந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு கண்ணிலேருந்து டீயர்ஸ் வந்துட்டே இருக்குது. இப்போ இந்த சைடு ஜிமின் அப்படி பொறுமையாக பக்கத்தில் போய் உட்காராங்க. இப்போ தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு என்ன ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு தேவும் என்ன பேசணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு தேவும் என்ன ஜிமின் அப்படின்றாங்க. ப்ளீஸ் வாய அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு தேவும் என்ன விஷயம் அப்படி சொல்லு அப்படின்றாங்க. இப்போ தேவை பார்த்து ஜிமின் சரி நான் சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவா கொடுத்த மெடிசனில் ஜிமின் வந்து கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ தான் எதுக்குது அப்படின்றாங்க. உனக்கு ஃபீவராக இருக்குது, ஸோ இந்த டேப்லெட்டு இந்த சிரப்லாம் நீ குடிக்கணும் அப்படின்றாங்க. சாச்சா அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. குடிக்கலைன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ ஜிமினும் குடிச்சு தான் ஆகணும் அப்படின்றாங்க. இப்போ தேவும் சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த டேப்லெட்லாம் போடுறாங்க. சுகா பார்க்குறாரு. இப்போ ஜிமினும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. சுகா பார்க்குறத பார்த்துட்டு அவர் அப்படியே டம்ஸ்அப் காமிக்கிறாங்க. சுகாவும் அப்படியே டம்ஸ்அப் காமிக்கிறாரு. இப்போ தான் சரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு டேவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ சுகாவும் பார்க்குறாங்க. இப்போ டேவை தான் அப்படியே பொறுமையாக கூப்பிட்டு போகிறாங்க. எங்கடா கூப்பிட்டு போகிறேன்னு வாடா அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ் தான் கூப்பிட்டு போகிறாங்க, காலேஜோட டெரஸில். இப்போ ஜிமின் தான் வா இங்கே வந்து உட்காரு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைட் டேவும் எதுக்குடா இப்போ கூப்பிட்டு வந்திருக்கேன் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டேவை உட்கார வச்சுட்டு ஜிமினும் அப்படி பக்கத்தில் உட்காந்துட்டு சரி சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைட் டேவும் எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. சரி நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீ என்கிட்ட உண்மை தான் சொல்லணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைட் டேவும் நான் இன்றைக்கி தான் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேன். சரி சொல்கிறியா, உண்மையை மட்டும் சொல்கிறியா, சரி நீ கேளு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு நீ சிவாவை
நீ சுகாவை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு டேவும் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் உண்மையாக சொல்ல அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டேவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் உண்மையே சொல்ல சொன்னேன் அப்படின்றாங்க. இப்போ டேவோட கை பக்கத்துலேயே ஒரு சொட்டு ட்ராப்ஸ் விழுது அவரோட டியர்ஸு. இப்போ ஜிமின் தான் அப்படியே டேவை பார்க்குறாங்க. இப்போ டேவோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி மேலே தூக்கிட்டு டேங் அப்படின்றாங்க. இப்போ டேவும் அப்படியே ஜிமினை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சரி ஒன்றும் இல்லை எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த சைட் டேவும் அவன் என்னை லவ் பண்ணலையாடா, அவன் லீனாவை தான் லவ் பண்ணுறானா, அப்போ என்னத்துக்கு என்ன கிஸ் பண்ணான் அவன், நான் அந்த தேவையில்லாமல் லவ்வில் விழுந்துட்டேன் ஜிமினா. சொல்லு, நான் பாட்டு நீ வேலை உண்டுன்னு தானே இருந்தேன், அவன் தானே லவ் பண்ணிட்டாலிங் பேபி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தெரிஞ்சிட்டு இருந்தான். சொல்லு, நான் எதுவுமே பண்ணலை. நான் லவ் பண்ணது மட்டும் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இப்போ ஜிமினா சாச்சா யார் சொன்னா, நான் சொல்கிறேன் உங்கள் லவ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைட் டேவும் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் கண்டிப்பாக அப்படின்றாங்க. இப்போ இந்த சைட் டேவும் சாச்சா இதுக்கு மேலே அந்த லவ் இருக்கக்கூடாது, ஆமாம் இதுக்கு மேலே அந்த லவ் இருக்கக்கூடாது, அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம் அவன் லீனாவை தான் லவ் பண்ணுறான், என்ன கிடையாது ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ சரி ஜிமின் தான் அப்படியா அப்படின்றாங்க. இப்போ டேவும் ஆமாம் அப்படின்றாங்க. இப்போ டே தான் ஆமாம் நான் அவன்கிட்ட இனிமேல் க்ளோஸாக இருக்கக்கூடாது, அவன் அவளை தானே லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு டே அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சோ அப்போல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து ஹக் பண்ணிவிட்டு இப்போ டே தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிடும் ஓகேவா, ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் ஓகேவா, அதுக்கப்புறம் உன்னோட ஹாப்பியான லைஃப் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு டேவ் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டேவும் அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு ஜிமினோட அக்கா. இப்போ ஈவினிங் தான் காமிக்கிறாங்க. இப்போ டே தான் அப்படி நடந்து வந்துட்டுருக்காங்க, ஜிமின் கூட தான் வந்துட்டுருக்காரு. இப்போ ஜிமினை பார்த்து சரி ஓகே நீ கிளம்பு நான் போய்க்கிறேன் அப்படின்றாங்க. சாச்சா உனக்கு ஃபீவர் இருக்குது, நான் கூட வருவேன், அட்லீஸ்ட் நீ என் வீட்டுக்கு வாயேன், அம்மா உன்னை பார்க்கல சொன்னாங்க அப்படின்றாங்க. இப்போ டே தான் நான் சண்டே வரேன் அப்படின்றாங்க. நோ நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. இப்போ டே தான் இல்லை ஜிமின் நான் போய்க்கிறேன் நீ போ அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லைடா அப்படின்றாங்க. ப்ளீஸ் அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து வராங்க. அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்ட் தான் நடந்து வராங்க. இந்த சைட் டேவும் அப்படியே சோகமாக நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ இந்த சைடு ஜிமின் எல்லாம் காமிக்கிறாங்க. அப்படி நடந்து வந்துட்டுருக்காரா, பஸ் ஸ்டாண்ட் தான் நடந்து வந்துட்டுருக்காரு. ஒரு நடந்து வந்துட்டுருக்கும் போது அந்த பிரிட்ஜ் வருது, அதாவது ஃபர்ஸ்ட் சைடில் ஒரு பிரிட்ஜ் சொன்னல அந்த பிரிட்ஜு. இப்போ ஜிமின் அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி தான் போகிறாங்க. இப்போ அந்த பிரிட்ஜை சுற்றி எல்லாம் நின்றுட்டுருக்காங்க, அதிகமாக கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அங்கே பார்த்துட்டு என்ன அங்கே ஒரு கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றாங்க. இப்போ அவங்க தான் சொல்லுப்பா என்ன இங்கே ஒரு கூட்டமாக இருக்குது, அது தெரியல ஏதோ ஒரு காலேஜ் பையன் நினைக்கிறேன், ஏதோ சூசைட் பண்ணிக்கிட்டான். ஆமாம் இதோ அந்த பிரிட்ஜில் வந்து கீழே வந்துட்டான் அதான் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் ஒரு காலேஜ் பையன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அதை கேட்டோடனே அவர் கண்ணெல்லாம் கலங்குது, கையெல்லாம் அப்படியே நடுங்குது, அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது அவரோட கையெல்லாம், அப்படியே ஒரு கண்ணு டியர்ஸாக வந்துட்டுருக்கு. சங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு டியர்ஸாக வந்துட்டுருக்கு. இப்போ ஜிமின் தான் சங்கு திருப்பி விட்டு போயிட்டியா சங்குக்கா, நீ இருக்காதுல, அது நீ கிடையாதுல, நீ இருக்க மாட்டேன், சாச்சா அது நீ கிடையாது சங்குக்கா ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுத்திட்டே பார்த்துட்ருக்காங்க. கேடா இந்த பாட்டு நான் இங்கே முடிச்சிக்கிறேன். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த எபிசோட் நான் ரொம்ப லேட்டாக போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சாரிண்ணே, சாரி. அப்புறம் ஒரு பின் குறிப்பு முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் ஓகேங்களா. இந்த எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்த்து தெரிஞ்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் வியூஸ் அதிகமாக போகவே மாட்டேங்குது. இந்த எஃப்எஃப் யாருக்கும் பிடிக்கலையா என்ன, பிடிக்கலன்னா சொல்லுங்கள் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் ஓகேங்களா. வியூஸே போக மாட்டேங்குது, அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேடா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்துடாதீங்க ஓகேடா. நெக்ஸ்ட் பார்ட் போட பார்க்குறேன், பாய்.